டீசல் ஆக்சுவலா வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் இந்த படத்துக்கு வந்து பார்த்தேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் அங்கங்க லேக் இருக்கதான் செஞ்சது. பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப கொஞ்சம் கிறிஸ்பாவே போக ஆரம்பிச்சது. சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லிச்சு. ஆக்சுவலா இந்த படம் பெரிய ஒரு அரசியல் பேசியிருக்கு. இந்த படம் ஒரு விதவிதமா வகை வகையா நம்ம மீன் வாங்கி சாப்பிடுறோம், அது வறுத்து சாப்பிடலாம், குழம்பு வச்சு சாப்பிடலாம், அந்த மாதிரிலாம் இது பண்றோம். அந்த மீனை பிடிக்கிறவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்றத படத்துல காமிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அரசியல். நீங்க நம்ம வந்து தமிழ்நாடு அரசாங்கம்னு சொல்றோம், அந்த அரசாங்கத்தை இயக்குறதே ஒரு கார்பரேட்ன்றதை நல்லா சூப்பரா உணர்த்திருக்காங்க. ஆக்சுவலா எவ்வளவு ஒரு கார்பரேட் காரணக்காக தான் இங்க அரசாங்கமே இயங்குது அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் கேள்வி கேட்கிற மாதிரி இந்த படம் எடுத்திருக்காங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். உண்மையிலேயே குடும்பத்தோட பார்க்கலாம். எந்த ஒரு அடல் கண்ணனும் இல்ல படத்துல, தாராளமா பார்க்கலாம். அதே மாதிரி படத்துல வந்து ஹரிஷ் கல்யாணம் தாண்டி படத்தோட ஹீரோன்னு நான் சொல்லக்கூடியதுன்னா படத்தோட மியூசிக் பயங்கரமா கை கொடுத்துருக்கு. படத்தோட ஹீரோ அப்படின்னா நம்ம மியூசிக்கை சொல்லலாம். அந்த அளவுக்கு உண்மையிலே பெருசா கை கொடுத்துருக்கு இந்த படத்துக்கு. வேற லெவல் பிரதர், சான்ஸே கிடையாது. எல்லாரும் பார்க்கலாம் தாராளமா. அதுவும் இல்லாம அந்த மீனவ மக்கள் படுற கஷ்டம் இது வந்து நீங்க ரொம்ப கொஞ்சம் இன்னும் கிறிஸ்பா எடுத்துருக்கலாம். ஆனா இது வந்து நமக்கு புரியுற மாதிரி எடுத்திருக்காங்க. தாராளமா இது தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா சூப்பரா ஃபைட் சீக்வன்ஸ், அது குறிப்பா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஹரிஷ் கல்யாண் பின்னிட்டாப்ல மனுஷன் வேற லெவல் பண்ணிட்டாப்ல. நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. வினய் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா வினய் பாத்தீங்கன்னா படத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் தூக்கி கொடுத்தது அவரு தான். ஆக்சுவலா அந்த போலீஸ் வில்லன் கதாபாத்திரத்துல வராரு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி கண்டிப்பா கொடுத்துருக்கணும், இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம காளி வெங்கட் இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாங்க. காளி வெங்கட்லாம் ஆரம்பத்துல வந்தாரு, அப்புறம் காணாம போயிட்டாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ப்ராப்பரான ஸ்கிரீன் பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துல வந்து வினய நம்ம வில்லன் சொல்றதை விட படத்துல ஊர்பட்ட வில்லன் இருக்காங்க. அதாவது விவேக் பிரசன்னா ஒரு வில்லனா இருக்காப்ல, வினய் ஒரு வில்லனா இருக்காரு, அப்புறம் கார்பரேட் முதலாளின்னு சொல்றது காட்டுறாங்க. நிறைய வில்லன் இருக்கும் போது வினயை மட்டும் நம்ம பெருசா காட்ட முடியாது இந்த படத்துல. சோ எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்கிரீன் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் வின்னர் டீசல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த படம் பார்க்கல, டீசல் பார்த்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். நல்ல ஒரு படம், சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். எனக்கு வந்து இந்த சமூக கருத்துலாம் எனக்கு பிடிக்காதுப்பா, எனக்கு கமர்ஷியலா தான் பிடிக்கும் அப்படின்னாக்கா அப்போ அவங்களுக்கு இந்த படம் மேபி பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், தாராளமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கதான் செய்யுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிறிஸ்பாவே போகுது, சூப்பரா போகுது, தாராளமா பார்க்கலாம். நிறைய அரசியல் விஷயங்கள் நம்ம கண்மணி கொண்டு வரும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும், அதாவது போராடுற மக்களை வாயில சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. இதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. தாராளமா இந்த படத்தை பாருங்க. ஐ சப்போர்ட் டீசல். நல்லா இருக்கு சார். இருக்கு சார். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி அதுல்யாக்கும் ஹரிஷ் கல்யாணுக்குள்ள கெமிஸ்ட்ரி, குறிப்பா ஒரு போட் சீன்ல ரொம்ப அற்புதமா கலத்திருந்தாங்க. ஹீரோயின் போர்ஷன் வந்து நமக்கு ரொம்ப லேகா கடிக்கிற மாதிரிலாம் இல்ல, ப்ராப்பரா எங்க தேவையோ அங்க வச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து எங்க கட் பண்ணணுமோ கட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, தாராளமா பார்க்கலாம். நல்ல ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலா போச்சு, சுமாரா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து கதை அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்கிரீன் பிளே சூப்பரா போறதுனால எந்த வரையும் எப்ப ஸ்டார்ட் ஆகும் முடியுதுன்ற மாதிரி தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போயிட்டாங்க செகண்ட் ஹாஃப். யாரு? ஆமா சூப்பரா இருக்கு. அதான் அவர் மாஸ் செட் ஆகும் மாதிரி யோசிச்சிருந்தோம். பட் டீசெண்டா இருக்கு. அதாவது அந்த மக்கள் வந்து எப்படி ரியாலிட்டியா சண்டை போடுவாங்களோ அதை வந்து டீசெண்டா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ. அது புது மியூசிக் டேரக்டர் இருந்தாங்க. அது வந்து பிஜிஎம்ல பயங்கரமா போட்டுருக்காரு. அந்த பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் பிஜிஎம்ல நமக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க பிரச்சனை மக்கள் பிரச்சனை நம்ம பிரச்சனையா மாறுற மாதிரி நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே தரமா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து மெயினா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஸ்கிரீன் பிளே வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது தெரியல. அந்த இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லணும்னா 1974 அந்த பீரியட், 74 75 பீரியட்ல ஒரு அதாவது ஒரு குழாய் அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க கடல் வழியா. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதனால மாசு கட்டுப்பாடு எவ்வளவு பிரச்சனை ஆகுது, அதனால பாதிக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து போராடி ஒரு ஸ்டேஜ்ல முடிஞ்சிருவாங்க. வேணாம்ப்பா இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பயங்கர விறுவிறுப்பா போகும். அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு அதுல ஒரு 2-3 கேள்விலாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி. பெருசா விரிவாக்கப்பட்ட வட சென்னை சுருங்கி ரொம்ப கம்மியாச்சு. வட சென்னைன்னு சொன்னாலே ஃபிஷர்மேன் சொன்ன காலம் போய் இப்ப வேற மாதிரி யோசிச்சு இப்ப வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காங்களா. அது எதனால மாற்றப்பட்டது, எப்படி மாத்தினாங்க, எப்படி சுருங்குச்சுங்கிற விஷயங்கள ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப புரிஞ்சது. ஏன்னா நம்ம வெறும் ஃபிஷர்மேனோட பிரச்சனையாவே பாக்குறோம். ஃபிஷர்மேன் சொன்னோன்னே என்னன்னு இப்போ மீனவர்கள் பிரச்சனை அப்படின்னாலே நம்ம குழந்தையில இருந்து அந்த பிரச்சனையெல்லாம் கேட்டிருப்போம். மீனவர்கள் பிரச்சனை, போராட்டம்னு. அது வெறும் மீனவர்கள் பிரச்சனையா பார்த்து அதோட உண்மைத்தன்மை என்னங்கிறதே நம்மளுக்கு தெரியாம போச்சு. அதனால பாதிக்கப்படுறது நம்மளும் தான் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க.